மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. கோடை விடுமுறையை ஒட்டி உதகையில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். அது குறித்தான அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் வில்லியம் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் வில்லியம், இந்த மலர் கண்காட்சியின் சிறப்பு என்ன? மேலும் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வருகை எவ்வாறாக இருக்கிறது? வணக்கம். உதகையில் தற்போது கோடை சீசன் களை கட்டியுள்ளது. இதனால் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வர படையெடுத்து வருகின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கண்டு ரசிக்கும் விதமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி கடந்த 10ஆம் தேதி துவங்கியது. இதமான காலநிலையை அனுபவித்த அவர் மலர் கண்காட்சியை ரசிக்க காலை முதலே ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்காவில் குவிந்து வருகின்றனர். இதனால் பூங்காவின் நுழைவாயில் முதலே மலர் மாடம் வரை கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. குறிப்பாக மலர் கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகளுக்காக சுமார் 1 லட்சம் மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள டிஸ்னி வேர்ல்ட் முகப்பு மற்றும் அதன் கதாபாத்திரங்கள், மேலும் 80,000 கொய்மலர்களை கொண்டு தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ள உதகை மலைரயில், மேலும் மலர் மாடங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 35,000 மலர் தொட்டிகளில் பூத்துள்ள மலர்களை கண்டு ரசித்து அதனை புகைப்படம் எடுத்தும் அந்த மலர்கள் முன்பு செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து செல்கின்றனர். இதே போல தொட்டப்பட்ட ரோஜா பூங்கா, படகிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகமாகவே காணப்படுகிறது. குறிப்பாக அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் மலர் கண்காட்சியை கடந்த 2 நாட்களில் 33,800 சுற்றுலா பயணிகளும், அதே போல ரோஜா பூங்காவில் நடைபெற்று வரும் ரோஜா கண்காட்சியை கடந்த 2 நாட்களில் 14,937 பேரும் கண்டு ரசித்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். விரிவான விவரங்களுக்கு நன்றி வில்லியம். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.